வணக்கம். இந்த விகாரி நாம சம்வத்சர புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கும் நம்ம எல்லா வருஷ பிறப்புக்கும் நம்மளுக்கு வந்து பொதுவாக நம்மளுக்கு தமிழ் வருஷ பிறப்புன்றது ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்றப்போ மற்ற ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே இந்த உகாதி நம்மளுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து வருஷம் பிறப்பு அவங்களுக்கு வந்து கொண்டாடுறது உண்டு. இந்த வருஷ பிறப்பு அப்படின்றது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், இல்லை நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரம்ன்றது கடக லக்னம் கடக ராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. இந்த பலன்கள் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். நம்ம கண்டுபிடிப்புன்றதை விட பொதுவாக அதெல்லாம் வந்து ஒரு அல்கோரிதம் மாதிரி ரிப்பீட்டடாக என்ன நடந்துருக்கோ அது அடிப்படையில் வந்து பலன்களும் அப்படியே எழுதப்பட்டிருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரத்தில் வந்து எல்லாருக்கும் நிறைய வெற்றியும் கவர்மெண்ட்டும் சரி பொதுவாக எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தொழில் எல்லாரும் விருத்தி அடைஞ்சு போகக்கூடிய காலகட்டமும், பெண்களுக்கு வந்து முன்ன பின்ன சில மாதங்கள் நல்லா இருக்கிறாமோ அவ்வப்போது பிரச்சனை இருக்கிற மாதிரியும், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயும் யுத்தம் எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு நாடு சுபிட்சமாக இருக்கிற நிலைமையில் இருக்கிறதா வந்து எல்லா பொது பலன்களும் கூடும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ராசி பலன்கள் வந்து கால ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தாலும் ஆதாயம் விரயம் இப்படின்னு ஒரு ராசிக்கு 12 ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி நட்சத்திர கந்தாய பலன்கள் வந்து 3 யார்ட்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. முதல்ல 0 இருந்தால் எப்படி, கடைசியில் 0 இருந்தான்னா, நடுவில் 0 இருந்தால் உபாதைகள் எப்படின்னு. இதில் என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி நடக்கிற ரிஷபராசியில் இருக்கிற நட்சத்திரக்கெல்லாம் எல்லா கந்தாய பலனும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா 7 நாட்டு சனி நடக்கிற ராசிகளும் வந்து நல்லாயிருக்கும். குரு நல்லா இருக்கிற ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கிற விஷயத்தில் வந்து வித்தியாசமாக எழுதணும். இது கணக்குன்றது பொது கணக்குன்றது வேறு. இது வந்து உங்கள் அடிப்படை ஜாதகத்தோடு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் நல்லா இருக்குது, ராஜா நல்லா இருக்காங்க, கவர்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா மக்களும் நல்லா இருக்கணும். அப்போ அடிப்படையாக அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, டைம் நல்லா இருந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணி இந்த வாழ்க்கையை வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். மற்றபடி பார்த்தோம்னா இந்த வருஷம் மழை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக ஜலராசியில் குரு இருக்கிற மட்டும் நவம்பர் மாதம் மட்டும் தேவையான அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஃபயரி சயின்ஸ் குரு வந்து தனுசுக்கு போகிறப்போ அந்த மாதிரி சயின்ஸு ட்ராட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. கன்னியாவில் சம்டைம்ஸ் வந்து சிம்மத்தில் குரு இருக்கிறப்போ இந்த நேரத்துலலாம் மழை கம்மியாக பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ விருச்சிக ராசியில் குரு இருக்கிறதுனால மழை வந்து கண்டிப்பாக நல்லது பெய்யும்ன்றப்போ விவசாயிகளும் பொதுவாக ஜனங்களுக்கும் வந்து ஒரு நல்ல காலமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த வருஷ பலன்கள் வந்து ரெண்டாவது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த வாட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ சனி பயிற்சின்றது இந்த விகாரி நாம சம்வத்சரத்துக்குள்ளே அடங்கி வருது. அப்போ நிறைய ராசிகளுக்கு வந்து பலன்கள் வந்து விரிவாகவும் வித்தியாசமாகவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக வந்து நம்ம பலன்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்மளை இந்த தமிழ் வருஷ பிறப்பு பலன்கள் அப்படின்றது டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயிலாக பேச முடியாமல் இருக்கிறதுக்கு போனாலும், நம்மளுக்கு ஆல்ரெடி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு பலன்களை சார்ந்து இந்த அடுத்த எக்ஸ்ட்ரா 4 மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனிப்படையாக எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி ஊர் நேரம் இது வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, இல்லை பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் கழிச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை பற்றி உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கம் கண்டிப்பாக கொடுப்போம். அடிப்படையாக உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் போகும். உங்கள் ஆரோக்கியம், வருமானம், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போகிறதுக்கு அந்த நிலைமை போகும். மற்றபடி ஒரு ஜோதிடரை நீங்கள் போய் சந்திக்கணும் பேசணும் அப்படின்றப்போ உங்களுக்கு பரவலாக நிறைய பேர் இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்கள் அப்ரோச் பண்ணி முழுசாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வருஷம் எல்லாருக்கும் நன்மை பெற்று எல்லாரும் ஒரு சீரு செழிப்போடும் எல்லா சந்தோஷமும் பெறணும் அப்படின்றது நம்ம இலக்காக இருந்தாலும், அப்படி இருக்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால எல்லா பலன்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு மழையும் நல்லா பெய்யும்னு எழுதியிருக்கும், வெள்ளம் வரும் இருக்கும், வறட்சியும் இருக்கும்னு கூட எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பண்ணுறதுக்கு ரொம்ப எலாபரேட்டாக இருக்கிறதுனால அடிப்படையாக க்யூரியாசிட்டி இருக்கிறவங்க வந்து ஒரு ஜென்ரலாக பஞ்சாங்கம் வாங்கி படித்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நிறைய பத்திரிகைகளில் வந்து உங்களுக்கு ஆண்டு பலன்களை பற்றி ராசி பலன்களும் எழுதுகிறார்கள். இது எல்லாமும் பார்க்குறதுல தவறு இல்லை, எல்லாமே படிச்சுக்கலாம்.
ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அடிப்படையாக உங்களுக்கு என்ன நேரம் எப்படி இருக்குது, என்ன பண்ணிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு ஜோதிடம் என்ற ஒரு விஷயமே, நீங்கள் இந்த விஷயத்து மூலியமாக உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒரு கூடுதல் முயற்சியும் இல்லை ஒரு சந்தோஷமாக முயற்சி எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும். இதை உங்களை ஆட்கொள்ளவோ ஜோதிடம் வந்து உங்களை வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோ ஜோதிடம் எந்த காலத்திலும் சொல்லப்படுறதில்லை. அதனால் நீங்கள் எப்போ டைம் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் டைம் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு விகாரி நாம சம்வத்சரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம ஆங்கில புத்தாண்டை விட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 மாதம் நம்மளுக்கு பலன்கள் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த தமிழ் வருஷ பிறப்பில் கிரகங்கள் மூமெண்ட்னால இருந்தாலும், இந்த வருஷ பலன்கள் சேர்ந்து இந்த கடகராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த கடகராசிக்கு வந்து இது வந்து ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக சொல்லலாம். இந்த வருஷம் வந்து ரொம்ப நாள் அவங்க காத்துட்டு இருந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய நிகழ்வுகள், எல்லா விதமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக எல்லா கடகராசிக்கும் இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே இருக்கும். முதல்ல 22ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து குருவானவர் வந்து அதிச்சாரத்தில் போன குரு வந்து திரும்பி 5ஆம் இடத்துக்கு வர்றதுன்றது மிகப்பெரிய விசேஷம். 5ஆம் இடத்தில் விச்சிகத்தில் குரு வரப்போ இந்த காலகட்டங்களில் எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் தொழில், வியாபாரம், வீட்டில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இதில் இருக்கும். கூடுதலாக பார்த்தோம்னா 12இல் கேதுவும் 6இல் சனி ராகு இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு வந்து உபஜயஸ்தானமும் ஒரு கோணங்களும் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்போ ராசியிலேருந்து பார்க்குறப்போ அவன் நினச்ச விஷயத்தெல்லாம் தான் நினச்ச மாதிரி சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வழிகளும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வந்து ஏப்ரல் கடைசியிலேருந்தே பார்த்தோம்னா எல்லாருக்கும் நிறைய வாய்ப்புகளும் தைரியமும் நல்ல டிட்டர்மினேஷனோட நீங்கள் நினச்ச விஷயத்தை எடுத்து செய்கிற அளவுக்கு ஒரு பராக்கிரமும் வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களும் சரி, வெளிநாட்டு போகணுமன்ட்டோ இல்லை வந்து ஒரு நல்ல வேலையை தேடி போகிறதோ இல்லை ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம், எல்லா விதமான ஒரு நல்ல பாசிட்டிவ் முயற்சிக்கு எல்லாமே இந்த வருஷம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குருவானவர் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 5ஆம் இடத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா 6இல் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ பார்க்குறப்போ 6இல் குரு ஆட்சியாக சனியோடையும் கேத்துவோடையும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் வந்து உபயஸ்தானம் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கான 12இல் ராகுவும் 6இல் வந்து குரு சனி கேத்து அப்படின்ற ஒரு காம்பினேஷன் வந்து நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு அடுத்த ஒரு ஜனவரி மாதம் எண்டு மட்டும் நினச்சிக்கலாம். அது மட்டும் வந்து இதுக்கு 3 காம்பினேஷன் இருக்கிறதும், அப்புறம் கடகத்துக்கு வந்து சனி வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறதும், மீதி நாட்களில் வந்து குரு வந்து ஆட்சியாகவும் கேதுவோடு இருக்கிறதும் 12 இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து பணவரவில் எந்த தடை இல்லைனாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த உடல் நல விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது எப்போவுமே ஒரு நம்ம கொஞ்சம் சக்ஸஸ் அப்படின்ற நேரம் வரப்போ அடுத்தது நம்மளுக்கு வர்றது என்னென்னா ஒரு சோம்பலும், ஒரு வந்து பார்த்தோம்னா ஒரு கேர்லெஸ்னஸ், நம்ம கவனக்குறை வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் வந்து நம்மளுடைய மனதை நம்ம தயார் பண்ணிக்கினா வருஷ கடைசி மட்டும் நல்ல பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்தில் சனின்றது வந்து நம்ம சனி பயிற்சி பலன்கள் தனியாக சொல்கிறதுனால சனின்றதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சிந்தனையும் செயலும் சோம்பல் இல்லாமல் ஒரு சுறுசுறுப்புடனும் தெய்வ வழிபாட்டுடனும் செயல்பட்டால் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். பொதுவாக கவனமாக இருக்க வேண்டியது கடகராசிக்காரங்க எல்லாருமே நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் என்னென்னா, கடன் வாங்குதல் இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல முடிவுகள் எடுத்து பண்ணால் முடிவு வந்து தவறான முடிவாக இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ வருமானத்துக்கும் ஒரு பொருளாதார தடையும் எதுவும் இல்லாமல் சென்றிருந்தாலும்
மற்ற காரிய விஷயங்கள்லாம் முடிஞ்ச மட்டும் நவம்பருக்கு முன்னாடி நல்லா செயல்பட்டு அதுக்கப்புறம் அன்றாட நிகழ்வு புதிய முயற்சி ஈடுபடுறப்போ கவனமாக எதுவுமே வந்து ஒரு கிரகங்கள் என்ன சொல்கிறதுன்னா நம்மளுக்கு வார்னிங் தான். நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது. அப்போ ஒரு கூடுதல் முயற்சினால் நம்மளுடைய ஆட்டிடியூடு மாற்றினோம்னா எந்த ஒரு தவறான ஒரு நல்ல ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸ்லேயும் ஒரு கஷ்டமான நேரத்துலையும் நம்ம அதை நம்மளுடைய ஆற்றலினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த விகாரி நாம சம்வத்சரம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வருஷமாகவும் நல்ல ஒரு பேரு ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசேஷம் என்னென்னா இந்த வருஷம் பிறக்கிறது ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறது. கடகராசி கடக லக்னத்தில் பிறக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதலான வெற்றியும் ஒரு அவார்டுன்னு சொல்லலாம். பெரிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மீதி நேரத்தில் வந்து கடகராசியில் பிறந்தவங்க எல்லாருமே தன் அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சிவன் கோயிலுக்கு அதுக்கும் போயிட்டு வந்திருந்தால் இந்த வருஷம் ரொம்ப அருமையான வருஷமாக கண்டிப்பாக அமையும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும். அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களுடைய குவாரியை ஃபோன் பண்ணி கேட்குறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே 4 நாளுக்குள்ளே திரும்பி ஃபோன் பண்ணால் உங்கள் கிளாரிஃபிகேஷன் என்ன வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு இருக்கும். நன்றி.